எல்லாரும் மாலை போட்டு பயபக்தியோடு உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. சில பேர் மாலை போடாமல் உட்காந்துருந்தா மதுரை வீரனை இறக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இந்த பகுதினால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. திடீர்னு மேடைக்கு யார் வராங்க யார் போகிறாங்கன்னே தெரியாது. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்து நாடகத்தை நல்லபடியாக ரசித்து வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்லபடியாக ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இந்த நாடகத்தை நல்லபடியாக கொண்டு செலுத்துறது உங்கள் பொறுப்பு. நல்லபடியாக நடித்து பேர் வாங்குறது எங்கள் பொறுப்பு. நல்லபடியாக மைசெட்டு போட்டு பேர் வாங்குறது அவங்க பொறுப்பு. அதனால் அவங்க வேலையை அவங்க பார்த்தா பிரச்சனை கிடையாது. ஏன்னா குளிர் நேரம் இந்த நாடகத்தை விடிகிற வரைக்கும் உட்காந்து பாருங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு கேட்கல. நான் சொல்லிட்டு உள்ளே போயிடுவேன். தாய்மார்கள் பூரா நினைப்பாங்க, சாண்டை குடிக்க சொல்கிறேன் பாரு, விடுகிற வரைக்கும் உட்காந்து நாடகத்தை பார்க்கணுமா. அவனை செருப்பு அடி சொல்லிவிட்டு பகமானமாக கலையரங்கத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டேன். நம்ம வெட்ட வெளியில் பனியில் உட்காந்து நாடகத்தை பார்க்குறேன், இவனுக்கு விடுகிற வரைக்கும் உட்காந்து நாடகத்தை பார்க்கணுமா. காலையில் வீட்டில் இருக்கிற வேலையில் யார் போய் பார்க்குறது? நம்ம தானே போய் பார்க்கணும் அப்படின்னு நம்மளை திட்டுனாலும் திட்டிப்பிடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உட்காந்து நாடகத்தை பாருங்கள். ஏன்னா பனி நேரம். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, மார்கழி மாதம் மச்சும் குளிருமா, மார்கழியில் மச்சும் குளிருமா, சரி, தை மாதம் தரையும் குளிருமா, புரட்டாசி மாதம் என்னப்பா பூரா குளிரும் சொல்லியிருக்காங்க. பூரா குளிர்னா இப்படி இந்த குளிரை கூட பொறுப்பெடுத்தாம நாடகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அமர்ந்து நாடகத்தை கண்டு கழிக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மனமார்ந்த நன்றி.